ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூலிகை ரசம். என்னடா இது மூலிகை ரசம்னு பார்க்குறீங்களா? வாங்க, இந்த மூலிகை ரசத்துக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கும் சரி, எந்த நேரத்துலேயும் சரி, இந்த மூலிகை ரசத்தை வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். என்னென்ன கிடைக்கும்னு பார்க்குறீங்களா? அதில் அயன் கண்டென்ட்ஸ் இருக்குது. அதால் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அளவு இரும்பு சத்து கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஜாயிண்ட் இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் அது ப்ரிவெண்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்ட்டில் பிளாக்ஸ் ஏதாவது இருந்தாலும் அந்த பிளாக்ஸையும் அது அழகாக ரிமூவ் பண்ணிடும். அந்த அளவுக்கு அதுக்கு அவ்வளோ ஒரு அபூர்வ சக்தி ஒன்று இருக்குது அந்த மூலிகைக்கு. ஓகேவா? அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் மறந்து போன உணவுகளில் திருப்பி நம்ம எடுத்துன்னு அதை பார்த்துட்டு அதை சாப்பிட ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு எந்தவித ஒரு ப்ராப்ளமுமே வராது. அந்த மூலிகை என்னன்னு கேட்குறீங்களா? இது எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் இது ஒரு வேலி ஓரத்துலேயும் விளையும். நார்மலாகவே அது வாங்கின்னு அப்படி அந்த தண்டு பகுதியை நட்டு வச்சாலே அது பெரிய புதர் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி அது வீட்லேயே நம்ம வளர்க்கலாம். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அதில் பொடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். நிறைய பெனிஃபிட்ஸ் அதுக்கு இருக்குது. அந்த மூலிகை தான் என்ன நீங்கள் பார்க்கலாம் வாங்க. அந்த மூலிகை தான் பெரண்டை. இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெரண்டை. இந்த ஒன்று எங்கேயாவது கிடச்சதுனா கூட அதை அப்படியே எடுத்துன்னு உங்கள் பூ தொட்டி இருக்கு இல்லையா, அது ஓரத்தில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கூட மண் போட்டு இது உள்ளே நெட்டு வச்சிங்கன்னா கடகடன்னு இது வளர்ந்துடும். இதுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் பெயின் வராது, அப்புறம் சளி பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சூப் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரசன்றதை விட சூப் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது மட்டும் இல்லாமல் இது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அந்த போன்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். இது வீக்லி ஒரு ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸாவது இதை செஞ்சு சாப்பிடுங்க. ரசமாவோ துவையலாவோ இல்லை தொக்கு மாதிரி கூட இதை செஞ்சு வச்சுக்கலாம், பொடி செஞ்சு வச்சுக்கலாம். இதில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது மெயினாக இப்போ நான் சொல்கிறேன், நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் அதாவது நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பிடும்போது அந்த ஹார்ட்டில் இருக்கிற வால்வை நிறைய திசுக்கள் போய் பிளாக் பண்ணிடுறது. அந்த மாதிரி இருக்கிறத இதை கண்டிப்பாக இது அந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? அதுக்கு இந்த மூலிகைக்கு அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது. இதை நம்ம எல்லாரும் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். பட் இதுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்ற மாதிரி தான். இது பார்க்குறதுக்கு தான் சிம்பிளாக அப்படியே வேலி ஓரத்தில் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு இவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி இதை வச்சு தான் நான் ஒரு ரசம் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையானது, இது பிஞ்சாகவே இருக்குங்க. இது கொஞ்சம் முத்தி போச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், இதை உடைக்கும் போதே இப்படி நல்லா உடஞ்சிடும். இது இலசா இருக்குது. இந்த இலசா இருக்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனோட இலை இருக்குது இல்லையா, அந்த இலையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். பெரண்டை, அப்புறம் இலை. இந்த பெரண்டையை எடுக்கும்போது சில பேருக்கு கை நமைச்சல் இருக்கும். அந்த பெரண்டையை உடைக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையில் கொஞ்சம் நல்லெண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த பெரண்டையை அப்படியே சின்ன சின்ன துண்டாக உடச்சி இலசாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேவா? அந்த கொஞ்சம் முத்தினதை எல்லாத்தையுமே எடுத்து அந்த நாரெலாம் எடுத்துட்டு நீங்கள் பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். மார்னிங் நம்ம தினம் ஒரு பொடின்ற சாப்பிட்ற மாதிரி அந்த பொடியை நம்ம சாப்பிடும்போது அயன் கண்டென்ட்ஸ் ரொம்ப நிறையவே இருக்கும். போன்ஸ்க்கெலாம் அவ்வளோ ஒரு நல்லது. ஜாயிண்ட் பெயின்லாம் வராது. இது அதாவது இந்த பெரண்டை. நெக்ஸ்ட்டு இந்த பெரண்டையை நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்போ இந்த கருவேப்பிலையும் சேர்த்து யூஸ் பண்ணால் இதனோட பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதால் கருவேப்பிலை, லாஸ்ட்டாக போடுறதுக்கு கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வறுத்து இந்த பொடியை நீங்கள் வச்சுனாலே போகிறோம். பருப்பு போட்டு இதுக்கு ரசம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த நான் சொல்கிற பொடியை நீங்கள் செஞ்சு வச்சுன்னா எப்போ வேணாலும் இன்ஸ்டன்ட் ரசம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன அப்படின்னீங்கன்னா கொத்தமல்லி, அதாவது மல்லி விதை, ஜீரகம் நிறைய எடுத்துக்கோங்க, மிளகு, துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் மிளகா, காஞ்ச மிளகா, பெருங்காயம்.
இந்த பொடியை மட்டும் நீங்கள் செஞ்சு ரெடியாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஒரு ரசம் வந்து செஞ்சுட்டு போயிடலாம். இப்போ இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு ரசம் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பொடி எப்போவுமே நம்ம வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ அதுக்கு தேவையான சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா, நெக்ஸ்ட் அதுலேயே கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதில் போடுறதுக்கு ரசம் செய்யும் போது போடுறதுக்கு வந்து மஞ்சப்பொடி, உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரண்டையை நம்ம வதக்கிறது வந்து ஒரு நெய்யில் வதக்கும் போது அதனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும். சாப்பிடும் போதே ஒரு அந்த நெய் வாசனையோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை குழந்தைங்களுக்கு வந்து இதுதான் இதில் தான் பிரண்டை ரசம்னு சொல்லாமல் ஆர்டினரி ரசம் அந்த மாதிரி ஆர்டினரி ரசம் தான் சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க கூட சாப்பிடும். இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்பு தான். இப்போ சப்போஸ் நான் வந்து நார்மலாக வந்து ரசம் செய்யும் போது பூண்டு போட்டால் பெருங்காயம் போட மாட்டேன், பெருங்காயம் போட்டேன்னா பூண்டு போட மாட்டேன். அதால் இப்போ நான் இன்றைக்கி பெருங்காயம் போட்டிருக்கிறதால பூண்டு போடல. இப்போ உங்களுக்கு பெருங்காயம் வேணாம், எனக்கு பூண்டு தான் வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த பொடி அரைக்கும் போது போடக்கூடாது. லாஸ்ட்டாக நம்ம வந்து பிரண்டையை அரைக்கணும் இல்லையா, அந்த பிரண்டையை அரைக்கும் போது அந்த பூண்டையே நீங்கள் வதக்கி சேர்த்து அரைச்சிக்கலாம். சரியா? இதுக்கு தேவையானது இன்னொன்று மறந்துட்டேன், தக்காளி நம்ம இதுலேயும் போடுறோம், அரைக்கும் போதும் ஒரு தக்காளி போடணும். ஏன்னா இதுலேயும் புளிப்பு நம்ம சேர்த்துருக்கோம். அதால் பார்த்து தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா புளி கம்மி பண்ணிக்கோங்க, புளி அதிகமாக போட்டிங்கன்னா தக்காளியாக கம்மி பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து ஒரு பாதி தக்காளி தான் போட போகிறேன், இதுலேயும் பாதி தக்காளி தான் போட போகிறேன். என்னென்னா நீ கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் போட்டு நெய் விட்டுருக்கேன் பாருங்கள். நெய் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். பிரண்டையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இதை பாருங்கள், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுட்டேன், புளி தண்ணியிலையும் போட்டேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். பச்சையாக இருக்கிற அந்த பிரண்டை வந்து எல்லோ கலரில் மாறணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வதக்கி எடுத்துக்கணும். கலர் மாறணும். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. யார் யாருக்கு முட்டி வலி, கால் வலிலாம் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த பிரண்டை ரசத்தை யூஸ் பண்ணிக்கலாம். பிரண்டை தொகையல், பிரண்டை ரசம் எல்லாமே வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. எப்படி இட்லி மிளகாய் அப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வீட்டில் பிரண்டை பொடியும் இருக்கிறது அவ்வளோ நல்லது. இதை பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் இது மாறணும். நல்லா வதக்கணும். இந்த பார்த்திங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஒரு மாதிரி பேல் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும். பச்சையாக இருக்கிறது வந்து எல்லோ கலராக சேஞ்ச் ஆகும். இலை செஞ்சதால இன்னும் சீக்கிரமாகவே இதுவாகிடும், ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கா தெரியறதா? இனிமேல் இந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா நல்லா வதக்கணும். இதை நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது எல்லாமே இலசு தான். இந்த ஒரு துண்டு எங்கேயாவது கிடச்சதுன்னா எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் நட்டு வச்சுக்கோங்க. அது பாருங்கள் வெளுத்துருக்கா, இது பாருங்கள் வெளுத்து வரும் ஒரு மாதிரி. இது பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகும். இதை வந்து இதனோட லாஸ்ட்டு தக்காளியை நம்ம போட்டுக்க போகிறோம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி இதை அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து வதக்கி எடுத்தேன் அப்படின்னா இந்த நெய்யோட வாசனை இந்த கடாயில் இருக்கும். இப்போ வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இல்லையா, அந்த ஐட்டம் நம்ம போட்டுக்கலாம். இதில் தண்ணி இருக்குமே எல்லாம் கவலைப்படாதீங்க, எவாப்ரேட் ஆகிடும். கொத்தமல்லி, அதாவது மல்லி விதை, நெக்ஸ்ட் வந்து துவரம் பருப்பு. இதை நீங்கள் பொடி பண்ணி வீட்டில் எப்போவுமே ரெடியாக வச்சுக்கலாம்.
பருப்பு போட்டு ரசமே கிடையாது இது. அதால் இந்த பொடி இருந்தாலே போதும். மிளகு, ஜீரகம், ஒரே ஒரு மிளகா வத்தல், பெருங்காயம். பெருங்காயம் வேணாட்டா பூண்டு வந்து நீங்கள் வதக்கும் போது போட்டு வதக்கி அரைச்சிக்கோங்க. இதை இப்போ நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறோம். இந்த பாருங்கள் நல்லா வதங்கிடுவோம். ஏன்னா ஹீட் வந்து கடாய் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது. அதால் இது குயிக்காக ஹீட் ஆகிடும். இந்த மாதிரி ரசம்லாம் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இந்த பிரண்டையை வச்சே மாத்திரையெல்லாம் நிறைய வருது. அதை சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி வந்து இயற்கையாகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும், ஃப்ரை ஆகட்டும். பருப்புலாம் சிகப்பு கலர் ஆகிடும். நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இந்த பொடியை நீங்கள் நிறைய கூட அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பக்கம் எப்போவுமே நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் போடும். இந்த நெய் சூடான உடனே கடுகு, நல்லா கடுகை போடும்போது நல்லா இப்படி பரத்தி போடுங்க, சீக்கிரம் வெடிக்கும். வெடித்த உடனே காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பாருங்கள். இதுலேயும் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இந்த புளியை இதில் விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை சூப் மாதிரி குடிக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அந்த பொடி, அந்த இதெல்லாம் பிரண்டையெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்குள்ளே இது வந்து ரெடி ஆகட்டும். உங்களுக்கு இம்மீடியட்டாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். சரியா? வாங்க, அதெல்லாம் பொடி பண்ணி ஜாரில் போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை வந்து பொடி பண்ணிடுறேன். இதையும் வதக்கி எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த பாருங்கள். இப்போது ஆல்ரெடி நம்ம எல்லாம் புளி தண்ணிலாம் விட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு மிளகாய் வத்தல்லாம் போட்டு எல்லாம் கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பிரண்டை, கருவேப்பிலை, ஒரு தக்காளி, அந்த விழுதையும் இதில் நம்ம தூக்கி கொட்டிட போகிறோம். வேஸ்ட் பண்ணாமல் இதில் இருக்கிறதையும் நல்லா இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி விட்டுருங்க. ஒரு பொருளை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இது போட்டுட்டோம் இல்லையா, அரைச்சதை போட்டுட்டோம். இப்போ பொடி போடணும் இல்லையா, நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை போட போகிறோம். இது வந்து உங்களுக்கு இப்போ இது வந்து எனக்கு அதிகமாக இருக்குது, அதனால் நான் இதில் கம்மியாக தான் போட போகிறேன். பாருங்கள், இந்த ஸ்பூன் அளவுக்கு இப்படியே ஃபுல்லாக எடுத்து, இந்த பாருங்கள், அப்படியே எடுத்து இப்படி தூவி விடணும். அதால் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அது செய்யும் போதே வீட்டில் ஒரு வாசனை வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் வந்து பொடியும் போட்டிருக்கோம். பொடி போடும்போது அது திக்னஸ் ஆகும். சரியா? அதனால் இது கொதிக்கட்டும், கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ இந்த பொடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் இதை நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இப்போ ரசம் வேணும்னா புளி தண்ணியை கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு பூண்டை நல்லா வந்து இடித்து வச்சுக்கோங்க. தக்காளி ஒன்று அந்த புளி தண்ணியிலேயே போட்டு நல்லா கரைச்சிட்டு, இதே மாதிரி கடுகு, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு இந்த புளி தண்ணி
தக்காளி எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு மஞ்சப்பொடி உப்பு போட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த பொடி அந்த தாளிக்கும் போதே இடித்து வச்ச பூண்டையும் நீங்கள் போட்டுடணும். வதக்கும் போதே வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணியை விட்டுட்டு மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியை மட்டும் போட்டாலே போதும். இதுக்கு பருப்பு தண்ணியோ பருப்போ எதுவுமே தேவை கிடையாது. நல்ல திக்னஸ் ஆகும், உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு ரசம் செய்யலாம். இது நல்லா கொதிக்குது, ஏன்னா ஆல்ரெடி அந்த புளி தண்ணியோட வாசனை எல்லாம் போயாச்சு. இது எல்லாமே நம்ம வறுத்து தான் பொடி பண்ணியிருக்கோம், அதையும் வதக்கியிருக்கோம். அதனால் இதுக்கு டைம் அவ்வளோவா ஆகவே ஆகாது. அவ்வளோதான், இது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி எடுத்து அப்படியே இப்படி தூவோம். இது மல்லி கொத்தமல்லி, அது மல்லி விதை, தனியா, சரியா? எல்லாத்துக்குமே பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இது கொதிக்கட்டும். இது கொதித்த உடனே நீங்கள் ஒரு சூப் மாதிரி ரெடியாக சாப்பிடலாம். நல்லா கொதிக்கும் போதே அழகாக இப்படி எடுத்து ஒரு பவுல் ஒன்று எடுத்து இப்படியே கொட்டி, இப்போ இது சூப் மாதிரி சாப்பிடணுன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்னை நல்லா ஃப்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அப்படியே சாப்பிடும் போது லேசாக தூவிட்டு சீஸ் வேணா சீஸ் கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அழகாக இதை ஒரு சூப் மாதிரி இமீடியட்டாக நீங்கள் குடிக்கலாம். சூப் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், ரசம் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பாக குடிக்கலாம், ரசமாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதை பாருங்கள், நல்லா பிரண்ட ரசம் தயாராயாச்சு. இதே மாதிரி நீங்கள் இதப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க மறக்காமல் எல்லோரும் தம்பு போடுங்க, ஓகேவா? இதே மாதிரி நல்ல ரெசிபியை நல்லா செஞ்சு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக எல்லோரும் இருக்கணும். இதே மாதிரி ஒரு ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.